சென்னையில் கூவம் ஆற்றங்கரையோரம் ஆந்திர இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனசேனா கட்சி நிர்வாகி வெறி செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னை MS நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பின்புறத்தில் கடந்த 8ஆம் தேதி 25 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்கப்பட்டது. சடலத்தை மீட்ட போலீசார் நடத்திய விசாரணையில் அது திருப்பதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஸ்ரீனிவாசுலு என்கிற ராயுடு என்பதை உறுதி செய்தனர். உடலில் காயங்கள் இருக்க பிரேத பரிசோதனையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது. இது தொடர்பாக CCTV காட்சிகளை வைத்து ஆந்திராவைச் சேர்ந்த ஜனசேனா கட்சி நிர்வாகிகளான வினுதா கோட்டா, சந்திரபாபு தம்பதியினர், IT விங் நிர்வாகி சிவகுமார், உதவியாளர் கோபி, கார் ஓட்டுநர் ஷேக் தாசர் ஆகியோரை திருப்பதி அருகே போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனசேனா கட்சியில் காளாஸ்திரி தொகுதி பொறுப்பாளராக இருந்த வினுதாவிடம் கடந்த 2019ஆம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார் ராயுடு. PA-வாக வேலை பார்த்து வந்த ராயுடு ஒரு கட்டத்தில் வினுதாவின் படுக்கை அறையில் செல்போனை வைத்து அவர் உடை மாற்றுவதை ரெக்கார்ட் செய்ததாகவும், அவரை பிடித்து விசாரித்ததில் தெலுங்கு தேச MLA பஜாலா சுதீர் ரெட்டி என்பவர் மிரட்டியதன் பேரில் வினுதாவின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாகவும் ராயுடு தெரிவித்ததாக கைதான வினுதா, சந்திரபாபு தம்பதியினர் விசாரணையில் கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் வினுதாவிற்கு சீட் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் பின்னர் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்திற்கு ஒதுக்கப்பட்டு பஜாலா சுதீர் ரெட்டியே தேர்தலில் வென்றதாக கூறியுள்ளனர். இதனால் ராயுடு மீது இருந்த ஆத்திரத்தில் தங்களது வீட்டில் அவரை கட்டி வைத்து சித்திரவதை செய்ததாகவும், கடந்த 7ஆம் தேதி வலி தாங்க முடியாமல் வீட்டின் கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும், இதனால் பயத்தில் ராயுடு உடலை காரில் எடுத்து வந்து சென்னையில் வீசிச் சென்றதாகவும் வினுதா, சந்திரபாபு தம்பதியினர் விசாரணையில் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான 5 பேரிடமும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். கட்சிக்காரங்க ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் ஒரு கேண்டிடேட்டா முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதில் இவர் இந்த இறந்து போன அவர் ஆப்போசிட் குரூப்புக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தார், சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மாட்டேன். போட்டாங்களா இல்லை சென்னையில் கொலை பண்ணி போட்டாங்களா? ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு பாடி கொண்டு சார் ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் வந்த வகையில் இங்கே வந்துட்டு போனதில் இந்த ரூட் தெரியும். ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு கழுத்தை இறுக்கிட்டான ஒரு தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. அது விசாரணை முடியல சொல்லலாம். இல்லை கொலை தானே சார் கன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் கொலைன்னு தான் இது. கொலை வழக்கில் சிக்கிய வினுதாவை ஜனசேனா கட்சி இடைநீக்கம் செய்துள்ள நிலையில் இந்த சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.